பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னு தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னு சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி மாலை 8:04 வரை துவிதியை திதி, பின்பு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:41 வரை மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சூரியன் மனையேறி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், அரசாங்க வகையில் உதவி கிடைப்பது, அரசாங்க வகையில் சில நில பத்திர பதிவுகளை செய்வது, சில மின்சாதன பொருட்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவது, அரசாங்க வகையில் சில ஆவணங்களை பெற்றுக்கொள்வது என்று மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. ஆனால் சில அலைச்சலோடு சாதித்து காட்டக்கூடிய நாளாக இருக்கிறதால சில விஷயங்களில் சரியாக செயல்பட்டு சாதிக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் மேஷ ராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும், சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்யும் போது மின்சாதன பொருட்களை வாங்குவது, வீட்டிற்கு புதிய மின் உபயோக பொருட்களை வாங்குவது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, டிவி வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, இப்படியாக மின்சாதன பொருட்களை, மின் உபயோக பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு, அலுவலகத்திற்கு, பிள்ளைகளுக்கு என்று மின் உபயோக பொருட்களை வாங்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் பத்ரிநாத்தில் அருள்பாலிக்கூடிய பத்ரிநாதான பெருமாளை மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடம் என்பது பயணத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த நாளில், சின்னதாக வம்பு வழக்குகள் தீரக்கூடிய இந்த நாளில், பல புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய இந்த நாளில், கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசுல நினைச்சிட்டு ஓம் தத்புருஷாய வித்மகி வாயுபுத்ராய திமிகி தன்னோ அனுமன் பிரசோதியாத் என்ற காயத்ரி மந்திரத்தை 8 முறை உச்சரிச்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு விட்டகுறை தொட்டக்குறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல நல்ல விஷயங்கள் வீடு தேடி வரக்கூடிய காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே பயணம் செய்கிறார். நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாள்ல கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் பல வாய்ப்புகளை, பல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிகை மனசில் நினைச்சிட்டு வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு முறை இந்த நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்குவதற்காக கொல்லூர் தாய் மூகாம்பிக்கு போய் ஒரு சிகப்பு கலரில் ஒரு பட்டுப்புடவை வாங்கி சாத்திட்டு அம்மனை வழிபட்டு குங்குமம் விட்டு கொண்டு வரும்போது அவர்கள் பிரச்சனையானது தீரும். கொல்லூர் தாய் மூகாம்பிகை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கன்னிராசிக்கு
பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய காலம். பண விரயம் செய்தாவது நட்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். இந்த நல்ல நாள்ல கன்னி ராசிக்காரர்கள் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினம், இங்க ஸ்ரீரங்கத்தில் எப்படி அரங்கநாத பெருமான் படுத்திருப்பார காவிரி கரையில், அதே மாதிரி காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தினுடைய காவிரி பூம்பட்டினம் என்ற ஊர்ல அரங்கநாத பெருமான் படுத்து பள்ளி கொண்டு இருப்பார். அவரை கன்னி ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்து சனியானப்பட்டவர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சனி வக்ர காலத்தில் போய் சென்று தரிசனம் செய்து வந்தால் கடன் நோய் எதிரியை என்பது விலகும். இந்த நேரத்தில் காவிரி பூமண்டலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே சமயத்தில் அஷ்டமத்து குரு அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவான். இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில் பல இன்னல்களை மறைமுகமாக தந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலமாக இருந்து பல நல்ல விஷயங்களை செய்து காட்டி கொண்டு இருக்கிறார். வக்ர காலத்தில் சில நல்ல விஷயங்களை முழுமையாக அவரால் செய்ய முடியவில்லை என்றாலும் மிகப்பெரிய பாதிப்பை தரலை என்பதை புரிந்து கொண்டு சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் லாபகரமான நாளாக அமையும். இந்த நல்ல நாளில் புவனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திரர் மனசில் நினைச்சிட்டு ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயிஷ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று அவருடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். தாய் தந்தை உறவால் லாபத்தையும் பல நல்ல விஷயங்களையும் பல அற்புதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. தனுசு ராசிக்கு விட்டகுறை தொட்ட குறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலம். மண்மனை யோகம் பெறக்கூடிய காலம். பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல குருமங்களா யோகத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே மாதிரி சந்திராஷ்டமமானது இருக்கிறது. சந்திராஷ்டமமானது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமைதி காத்து பொறுமை காத்து வாக்குவாதங்களை தவிர்த்து நடைபெறும் போது வரும் காலம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பல இன்னல்களை தரத்தான் செய்வார். 7ஆம் இடத்துல வரும்போது பல லாபங்களை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். அமைதி காத்து நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்து நலமாக வாழ மாயவரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வள்ளலார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசிக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல வாய்ப்புகளை பல யோகத்தை தரக்கூடிய அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். மகர ராசியாக இருந்து சனி வக்ரமாக இருந்தால் திருமணம் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக ஏங்கி இருக்கக்கூடிய முதிர்கன்னிகளுக்கு கூட திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல மகர ராசிக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவரை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் போது பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது ஆன்மீக வழிபாடு செய்யணும். ஏன்னா ஜென்ம சனியானப்பட்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரோடு சனி வக்ர காலத்தில் வேற இருக்கீங்க. ஆன்மீக வழிபாட்டின் மூலியமா உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திருச்சி அருகே பாடாலூர் அருகே ஊட்டத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கல் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு சந்திர பகவான் சூரியன் மனையேறி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறைமுகமாக தந்தை வழி உறவால் லாபம், தந்தையால் லாபம், அரசாங்கத்தால் லாபம்
புதிதாக மின்சாதன பொருட்களை வாங்குவதில் லாபம் என்று லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மறைமுகமாக இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மறைமுக யோகம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து இன்னல்களை தந்து கொண்டு இருக்கிறார். அதே போல குரு பகவானும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து இன்னல்களை தந்து கொண்டு இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதியோடு நேரத்தை கழித்து வருங்காலம் சிறப்பாக அமைதி காக்கும் போது இன்றைய சந்திராசிரமிலிருந்து விடுபட்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல நாளில் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரின் விசாலாட்சியின் தொழுது அவர்களை வணங்கி அவர்களை சரணாகதி அடைந்து இன்றைய சந்திராசிரமிலிருந்து விடுபட்டு நலமாக வாழ வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு, இன்று சந்திர தரிசனம். ஆடி மாச அமாவாசை நிறைவு செய்து சந்திர தரிசனம் கிடைக்கும் போது ஆடி அமாவாசை தினத்தில் பித்ரு கர்மாவை நீக்கி சந்திர தரிசனத்தில் சந்திர பகவானை வழிபடும் போது யோகமானது பித்ருக்களால் கிடைக்கும். பித்ருக்கள் ஆசியானது கிடைத்து யோகமானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருவானைக்காவல், திருச்சி திருவானைக்காவல், அவர் தான் சந்திர நாயகி, சந்திராஷ்டம நாயகி, அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரியை மனசுல நினைச்சிட்டு சந்திர தரிசனம் செய்யும் போது இன்றைய நாள் அனைத்து துன்பங்களிலிருந்து விலகி இன்பமாக வாழ பித்ருக்கள் அருளாசியும் சந்திர நாயகியாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அருளாசியும் கிடைக்கப்பெற்று அனைவரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.